அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி தாங்க. உண்மையாகவே மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு வேணால் சொல்லுங்கள். இதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு 2 சின்ன வெங்காயம், சின்ன தக்காளி 2, நல்லா பழுத்த தக்காளி 2, அப்புறம் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஸ்டார் பூ இது எல்லாமே எடுத்திருக்கேன் வாசனைக்கு. நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஆனியன் சேர்த்துக்கணும். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நான் 1 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நடுவில் ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை சேர்த்துக்கணும். அதையும் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயெலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டைலாம் வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்ச புதினா சேர்த்துக்கிட்டேன். இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். எனக்கு இந்த உப்பு போதும், அதனால் நான் இவ்வளோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கேரட்டு கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருந்த கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நான் தயிரும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு தேவையான கரம் மசாலா எடுத்திருக்கேன், மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூளும் காஷ்மீர் தூளும் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை மட்டும் கொஞ்சம் அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் மெயினாக ஒன்று சேர்க்க போகிறேன். ஒரு நல்ல பழுத்த தக்காளி, ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புதினா இலை, இது 2த்தையும் பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். அரைச்சி வச்சதையும் இப்போ சேர்த்துக்க போகிறேன். இது சேர்க்குறதுனால தான் ஒரு வாசனை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டுமே நல்லா கொடுக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாம் கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் வெளியே வந்ததுக்கப்புறம் அளவு தண்ணி, நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ் தண்ணியும் எடுத்து ஊற்றிக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி எடுத்து போடணும். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிட வேண்டியதுதான். நான் கரெக்டாக 1 விசில் வச்சுருக்கேன். வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குக்கர் விசில் வர கேப்பில் தயிர் வெங்காயத்துக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் தயிர் வெங்காயம் தான். ஓகே, பாய், போயிட்டு வரேன்.